நம்மளுடைய டிஎஸ்கே V.3 V.3ன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 கண்ட்ரோலில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2.1 ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகும். இது எப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆம்பிளிஃபையர் எல்லாமே ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு 100 வாட்ஸில் ஒரு கஸ்டமருக்கு ஒரு 8 இன்ச்சு சப்வூஃபரு 2 8 இன்ச்சு ஊஃபர் லெஃப்ட் ரைட் பயன்படுத்துகிற மாதிரி சிம்பிளாக, அதாவது ஒயரிங்கும் ஃபாஸ்ட்டு, அது வந்து நல்லா ஒரு குவாலிட்டியான ரிசல்ட் கொடுக்குற மாதிரி சுவிட்சு கிச்சு இல்லாமல் வரக்கூடிய யூஎஸ்பியில் வரக்கூடிய ஆக்ஸை வச்சு நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 12012 5 ஆம்பியர் வந்து நம்ம போட போகிறோம். அது இல்லாமல் கூலிங் ஃபேனுக்காக 012 வோல்ட் வந்து நம்ம இதிலே கொடுத்துருவோம். தனியாக செப்பரேட்டாக இருக்கும், அதனால் ஹம்மிங் சவுண்ட்லாம் வராது. இந்த போர்டை வச்சு நம்ம இப்போ ஒரு 2.1 ஆம்பு மேக் பண்ணி கொடுக்க போகிறோம். இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 4.0ன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தது. அதே போர்டு தான் வெர்ஷன் 4.0ன்னு சொல்லிட்டு கிடைக்கும், சேம் அதே தான். அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன், அதோட விளக்கங்களும் சொல்லி போடுறேன். இதனோட டீட்டெயில்ஸும் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு உங்களுக்கு தெளிவாகவே ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூடிய விரைவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ஆம்பை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறேன். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சேலம் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்கும் ஆம்பு வந்து ஒன்று ரெடி பண்ணணும். அது வேலையாகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 50% ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து டெலிவரி கொடுக்கப்படும். அதுவும் வீடியோ போடுறேன். ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி நியூ அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளது வந்திருக்கு. 3VC BTலே IIC இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் BT இருக்குன்னு கொடுத்துட்டு இருந்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கெயின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு இருந்தாங்க. சிங்கிள் பவர் சப்ளையில் வந்து இன்னும் கெயின் அதிகமாக இருக்கணும், டெத்து அதிகமாக இருக்கணும், பேஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கு இந்த BT வந்து கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும். கண்ட்ரோலுக்கெலாம் லைன் அடிக்கவே தேவையில்லை, அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த BTக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ கண்டிப்பாக இதுக்கும் அதே முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரிசல்ட்டை நீங்கள் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.